நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த சந்தோஷமான வணக்கங்கள். இது ஆர்ஜி மீடியா வழங்கும் நம்ம ஊரின் சிறப்பு நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியோடு இணைய காத்திருக்கும் ஊர் திருகோணமலை மாவட்டத்தை தேடி பார்க்க அழகாய் தெரியும் தோப்புகள் நிறைந்த தோப்பூர் கிராமம். தோப்பூர் கிராமம் இலங்கையின் திருகோணமலை மாவட்டத்தில் உள்ள ஒரு சிறிய கிராமமாகும். அது அதன் இயற்கை அழகு, பாரம்பரிய மரபுகள், புவியியல் அமைப்புகளுக்கேற்ப புகழ்பெற்றது. அள்ளை தாய் அரவணைக்க நானிலமும் குடைப்பிடிக்க பண்டைய இலக்கியங்களில் பேசப்படும் பசுமை மிக்க கிராமங்களைப் போல் நீர்வளம் நிலவளமும் நிரம்பி தென்னை மரங்களின் தாளாட்டிலும் தென் விளைந்து கொட்டும் அயற்காடுகளின் வேட்டை ஓசையிலும் 2 கிலோமீட்டருக்கு அப்பால் வங்க பெருங்கடலின் மீன்வளத்திலும் செழித்து வளர்ந்து பங்களா விரிகுடாவின் வடமேற்கு திசையினிலே தொல்புகள் கொண்டு காவியம் பதித்த ஒரு குட்டி கிராமம்தான் தோப்பூர். திருகோணமலை மாவட்டத்தில் ஒரு தனித்துவமான கலை, கலாச்சார, வாழ்வியல், பண்பாட்டம்சங்களை கொண்ட மக்கள் செறிந்து வாழும் பிரதேசமாக தோப்பூர் அடையாளப்படுத்தப்படுகின்றது. நெல்மணிகள் பூத்து குலுங்கும் எழில் கொஞ்சும் வயல்வெளிகள் தான் உம்மை ஆரத்தழுவி அழகாய் வரவேற்கும் எம்மூரில் 200 வருட பூர்த்திகள் தாண்டி தொல்பொருள் கொண்டு பாதுகாக்கப்பட்டு வரும் முஹைதீன் ஜுமா பெரிய பள்ளி வாயல்தான் எம்மூரின் சிறப்பாய் முதலில் கண்கள் படும். ஒவ்வொரு ஊரையும் அடையாளப்படுத்த உச்சாரமாய் உயர்ந்து நிற்கும் மணிக்கூட்டு கோபுரம் எம்மூரிலோ இல்லை என்றாலும் அதற்காய் தெரிவு செய்யப்பட்ட இடமும் அதனை சுற்றி பரபரப்பாய் மக்கள் கூட்டம் அலைமோதும் தெருக்கடைகளும் அழகாய் காட்டித்தரும் தோப்பூர் ரவுண்டபோட் சந்தியை கற்றறிந்த சமூகம் என பேரூர் மக்கள் போற்றும் அளவு ஆணும் பெண்ணும் கல்வித்துறையில் சாதனை படைத்து வையகம் தொட காரணமாய் அமைந்த அல்ஹம்ரா தேசிய பாடசாலையும் திமு ஃபாத்திமா முஸ்லிம் மகளிர் கல்லூரியும் இம்மண்ணின் அடையாளமே. கல்வித்துறை மட்டுமன்றி விளையாட்டு, கலை, கலாச்சாரம் என அனைத்திலும் விண்ணை தொட்ட வரலாறு இம்மண்ணுக்குண்டு. ஆற்றங்கரையோரம் அழகாய் அமைந்த தோப்பூர் என்டர்டைன்மெண்ட் பார்க் தான் எம் சிறார்களின் பொழுதுபோக்குடன். ஆன்மீக துறையில் மனம் வென்ற ஊர், உலமாக்கள் நிறைந்த சொர்க்கத்து தேசம். அறிவுக்கு மட்டுமன்றி அமைதிக்குமாய் நூல்கள் சுமந்து கம்பீரமாய் காட்சி தரும் எம் பொது நூலகம். எம் கிராமத்தின் அவசரத்துக்கு உதவும் கரமாய் தோப்பூர் பிரதேச வைத்தியசாலை. உலகம் போற்றிட்ட தோப்பூர் மண்ணின் மூத்த புலமையும் முத்தான கவிஞருமான குப்பை தெம்பி புலவரின் பிறப்பிடமும் இம்மண்ணே. ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் சுதந்திரத்திற்காய் போரிட்டு தன் உயிரையை பணயம் வைத்து தேச தியாகிகள் வரலாற்றில் தன் பெயரையும் பதித்து சேகதீதுவையும் ஈன்ற மண்ணும் இதுவே. அரசியல் வந்தால் எம்மண்ணின் அதிரடி பேச்சுக்கள் எங்கும் முழங்கும். கரச்சை மைதானம் எம்மக்களின் பாரம்பரியத்தை பறைசாற்ற மாட்டு வண்டி ரேஸ், படகோட்ட போட்டி, மரதனென ஊரே கலகலக்கும். பெருநாள் என்றால் புலியடில்தான் எம்மக்கள் கூட்டம் மகிழ்வை கழிக்கும். எம் கிராம பாரம்பரிய கலாச்சாரங்கள் மற்றும் வழக்கங்களை பாதுகாப்பது மற்றும் முன்னேறுவது குறித்து எம் தேசம் என்றும் பெருமை கொள்கிறது. மக்கள் நலனில் கவனம் செலுத்த போராடி வென்ற உப பிரதேச சபையும் இம்மண்ணின் தனிச்சிறப்பே. பட்டம் முடித்த பட்டதாரிகளை மக்கள் என்றாலும் ஊருக்கே உணவு கொடுக்கும் விவசாயிகள் நாம் என்று கம்பீரமாய் சொல்வார்கள். வந்தோரை வரவேற்று உபசரிப்பதில் வாயெடுத்து போக வைக்கும் நல்லுள்ளம் கொண்ட மக்கள் தான் இம்மண்ணின் அதிசிறப்பே. மணி மண்டபம் தந்து மகுடம் சூடிய மண், மூதாதையர் வாழ்ந்து மூப்பை தந்த மண். வந்தோரும் மனம் நிறைந்திலைப்பாறு கிராமத்து காற்றும் இன்னிசைக்க பல வகை உணவகங்கள், பலசரக்கு கடைகள், புடவை கடைகள் என குட்டி கிராமமும் பட்டினமாய் திகழும். இளங்காலை கதிரவன் கூட எம் தோப்பூரின் அழகுகள் சொல்ல மாலை சூரியன் கூட மயங்கி நிற்கும் எம் கிராமத்து அழகினில் அஞ்சகம் நீராடும் அள்ளைதான் இவ் சமூக உணர்வுகள் பேணும் எம் கிராமத்தின் எல்லை.